வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பிரபஞ்ச சக்திக்கு வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு வணக்கம். நன்றிங்க. இப்ப முதல்ல நம்ம ஆரம்பிச்சது ரூல்ஸ் ஆஃப் ரைட் பிசியாலஜி. நம்ம உடல்ல என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா, நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. அது ரெண்டு விதமா பிரியும். ஒன்னு இன்வாலன்ட்ரி, இன்னொன்னு வாலன்ட்ரி. நம்ம தன்னிச்சையா நம்மளுடைய கண்ட்ரோல்ல எடுத்து செய்யறது, இன்னொன்னு நம்ம கண்ட்ரோல் இல்லாம செய்யறது. கண்ட்ரோல் இல்லாம போறது என்ன? சலைவரி கிளாண்டு, எச்சில் சுரக்கிறது, ஜீரணம் நடக்கிறது, நாளமில்லா சுரப்பிகள், இது எல்லாமே சுரக்கிறது. அதுக்கடுத்து ரத்த ஓட்டம். அப்ப இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ், தன்னால நடக்கிற ஃபங்க்ஷன். அப்ப இந்த தன்னால நடக்கிற ஃபங்க்ஷன் இந்த சிஸ்டமா பிரிச்சிருக்கிறோம். இந்த சிஸ்டம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். இந்த சிஸ்டம் சரியா இருக்கணும் அப்படின்னா ஒரு சில விதிகள் ஃபாலோ பண்ணணும். எந்த மருந்து எடுத்தாலும் சரி, எந்த சிகிச்சை எடுத்தாலும் சரி, பெரிய பெரிய வைத்தியம் பண்ணாலும் சரி, இயற்கையுடைய விதிகள் அப்படின்றது ஒரு சில விதிகள் உண்டு. அதுல ஜீரண மண்டலத்துக்கு 11 விதிகள் நம்ம சொன்னோம். எளிமையா சிம்பிளா அந்த விதிகள் ஃபாலோ பண்றப்ப ஜீரணம் நெருப்பு மாதிரி நடக்கும். சாப்பிட்டது எல்லாமே டைஜஸ்ட் ஆகும். ஜீரண மண்டலத்துல சின்ன சின்ன முறைகள் நம்ம சொன்னோம். இது எல்லாமே சயின்ஸ், இது எல்லாமே நாலேஜ். உடலுக்குள்ள என்ன நடக்குது, பிளாஸ்டிக் நானோ பார்ட்டிகல் உள்ள போறப்ப அது ஹைட்ரோபோபிக். அப்ப செலினியம் சத்து உறிஞ்சப்படாது. அப்ப அதை எப்படி வெளியேற்றுறது அப்படின்றது. அது போல இன்னும் நிறைய விஷயங்கள் ஜீரண மண்டலத்துல பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இருதயம், இரத்த ஓட்ட மண்டலம். இருதயம் அப்படின்றது ஸ்பிரிச்சுவல் ஆர்கன், பிசிக்கல் மட்டும் அப்படி பார்க்க கூடாது. மூளையின் வேகத்தை விட இருதயம் அப்படின்றது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இருதயம் அப்படின்னு பாக்குறப்ப மிருகங்களுக்கும் நமக்கும் என்ன வேறுபாடு, எப்படி அது மாறி இருக்குன்றது பார்த்தோம். மயக்கம் ஆகுறப்ப ஒரு உயிரை காப்பாத்துறது எப்படி, இந்த தவறுகள் செய்யாம இருக்கணும். அப்ப அதுக்கு ரூல்ஸ் ஆஃப் பிசியாலஜி, உடல் எப்படி வேலை செய்யுதுன்னு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஏன் மிருகங்களுக்கு கெண்டைக்கால் பகுதி செகண்ட் ஹார்ட் கிடையாது, மனிதர்களுக்கு மட்டும் செகண்ட் ஹார்ட் அப்படின்றத எல்லாம் பார்த்து எப்படி அந்த இருதயம் சார்ந்த நோய்கள் எல்லாமே சரி பண்ணிக்கிறது, அந்த ரூல்ஸ் எல்லாமே பார்த்தோம். அப்ப இன்னைக்கு நம்ம பாக்குறது நாளமில்லா சுரப்பிகள். நாளமில்லா சுரப்பிகள் டியூப்லெஸ், டக்ட்லெஸ். அது ரத்தத்துல அந்த சுரப்பிகளை அப்படியே நமக்கு விட்டுரும். இது உடனடியா உடல்ல மாற்றங்களை கொண்டு வரக்கூடியது. நம்ம உடல் அப்படின்றது மனதுடைய ரெஃப்ளெக்ஷன். முதல்ல அன்னமய கோஷம், ரெண்டாவது இருக்கிறது நம்முடைய எனர்ஜி பாடி, உடலை சுத்தி இருக்கிறது. இந்த எனர்ஜி பாடியில சக்கரங்கள் எல்லாமே இருக்கு. அதுக்கு அடுத்து இருக்கிறது மனோன்மய கோஷம். மொத்தம் 5 கோஷங்கள். மனோன்மய கோஷத்துக்கு அடுத்து இருக்கிறது விஞ்ஞானமய கோஷம். அதுக்கு அடுத்தது ஆனந்தமய கோஷம். உடல் மனம் ரெண்டுமே நெருங்கிதான் இருக்கும். இது ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கிறது இந்த எனர்ஜி பாடி. எதுக்காக நம்ம எனர்ஜி பாடி பார்க்கணும் அப்படின்னா, இந்த எனர்ஜி பாடி, நம்முடைய மனம், இந்த எண்டோகிரைன் சிஸ்டம் மூணுமே நெருங்கிய தொடர்புல இருக்கு. எனர்ஜி பாடியில 7 சக்கரங்கள் இருக்கு. 7 சக்கரங்கள்: சஹசிரார சக்கரம், ஆகினை சக்கரம், விசுத்தி சக்கரம், அநாகத சக்கரம், மணிப்பூரக சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம், மூலாதார சக்கரம். இதுல என்னென்ன கிளாண்ட் இருக்கு அப்படின்னா, பிட்யூட்டரி கிளாண்டு, பீனியல் கிளாண்டு, தைராய்டு கிளாண்டு, தைமஸ் சுரப்பி, பேன்கிரியாஸ், அட்ரினல், டெஸ்டிஸ், ஓவரி. இந்த கிளாண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. முதல்ல இந்த கிளாண்ட்ஸ், இந்த 3 விஷயங்கள் இணைக்கிறது எப்படி, இதை எப்படி மூணையுமே சரியா கொண்டு போறது. இதில் ஒண்ணு கெட்டு போனாலும், சக்கரங்களில் தவறு வந்தாலும் இது உடல்ல அந்த கிளாண்ட்ஸை பாதிக்கும். உதாரணத்துக்கு தைராய்டு கிளாண்டு, விசுத்தி சக்கரம் பாதிச்சா தைராய்டு பாதிக்கும். மனம் பாதிக்கும் போது விசுத்தி சக்கரம் பாதிக்கும், தைராய்டு பாதிக்கும். உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம். அது மாதிரி மணிப்பூரகம் பாதிச்சா நம்முடைய ஜீரண மண்டலம் பாதிக்கும், பேன்கிரியாஸ் பாதிக்கும். மணிப்பூரகத்துக்கு சக்தி கொடுக்கறது எது? வெயில் தான் மணிப்பூரகத்துக்கு சக்தி கொடுக்கும். அப்ப சுவாதிஷ்டான சக்கரம், இது நம்முடைய டெஸ்டிஸ், ஓவரிஸ், இதோட கனெக்டட். அநாகத சக்கரம், இது தைமஸ் சுரப்பி, இதோட கனெக்ட் ஆகியிருக்கு. அப்ப இந்த மூணையுமே எப்பயுமே சரியா தான் வச்சுக்கணும். மூணையுமே சேர்த்துதான் சரி பண்ணணும். அப்பதான் திரும்ப அந்த தொந்தரவு
வராம இருக்கும். இல்ல அது சிம்டமேட்டிக்கா சரி பண்ண மாதிரி தான் இருக்கும். உடலுக்கு மட்டும் நம்ம மருந்து கொடுக்குறப்ப, இந்த எனர்ஜி பாடியில வேலை செய்யாம இருக்கிறப்ப, மனதுல வேலை செய்யாம இருக்கிறப்ப சரியாகும், திரும்ப வர செய்யும். அப்ப இந்த மூணையும் சரி பண்ணும் அப்படின்றப்ப முதல்ல உடல் கான்செப்ட் என்ன, ஒவ்வொரு கான்செப்ட் சொல்லிட்டே வரும்போது, உடல் எதோட ஒரு பாகம் அப்படின்னா, முதல்ல சூரியன். இந்த சூரியனிலிருந்து பிரிஞ்சு வந்தது நம்முடைய உலகம். அப்ப உலகத்துல லைஃப் எல்லாமே வருது. அப்ப உலகம் அப்படின்றது, எர்த்துன்றது சூரியனிலிருந்து வந்தது. அப்ப சூரியன் உலகில் கொடுத்தது இந்த உயிரினங்கள் எல்லாமே. அப்ப உயிரினங்கள் எல்லாமே என்னது? சூரியனுடைய சின்ன சின்ன புள்ளிகள் மாதிரி. சூரியனே எதுல இருந்து வந்தது? பிரபஞ்சத்துல இருந்தா வந்தது. நம்ம எல்லாமே பிரபஞ்சத்துடைய ஒரு பங்கு. ஆனா அதை விட நெருங்கி வரும்போது நம்ம பூமியில இருந்து வந்திருக்கிறோம். பூமி எதுல இருந்து வந்திருக்கு? சூரியன்ல இருந்து வந்திருக்கு. அப்ப நம்ம எல்லாமே வந்து சன் டிபெண்ட். நம்மளுடைய சிஸ்டம் வந்து சூரியனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். நம்முடைய ரிதம், சர்க்கேடியன் ரிதம் சூரியனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். காலை மாலை, அது நீங்க காலையில இருட்டாக்கி இரவுல வெளிச்சமாக்குனாலும் சரி, காலையில வேலை செய்யாம தூங்கி இரவுல வேலை செஞ்சாலும் சரி, ஹார்மோன்கள் ஒரே மாதிரிதான் சுரக்கும். ஹார்மோன்கள் வெயில்ல நம்ம போனோடனே பகல் நேரத்துல முதல்ல செரட்டோனின் சுரக்கும். இரவாயிட்டா அது மெலட்டோனினா மாற ஆரம்பிச்சிரும். தூக்கம் வரவழைக்க ஆரம்பிச்சிரும் அந்த மெலட்டோனின் சுரப்பி. சூரியனை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. வெயில், இந்த சூரிய ஒளி நம்ம எது வழியாக வாங்குறோம் அப்படின்னா நம்முடைய தோள்கள் வழியா. இது நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்மளுடைய கண்கள் முதன்மையா இதை வாங்குது. நம்ம கண்ணு வழியா வெளிச்சம் பகல் நேரத்துல கொடுக்கறப்ப, இரவுல இருட்டு கண்ணு வழியா நம்ம கொடுக்கறப்ப சர்க்கேடியன் ரிதம் சரியா இருக்கும். இதே இதுக்கு மாறா பகல் நேரத்துல இருட்டுல இருந்து வெளிச்சம் இல்லாத நேரத்துல, பகல் வெளிச்சம் இல்லாத நேரத்துல அந்த சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் வெளிச்சம் கண்கள் வழியா போறப்ப சர்க்கேடியன் ரிதம் அப்படியே தப்பா ஆப்போசிட்டா மாறிடும். இது ஆப்போசிட்டா மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து உடல்ல நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து இரவுல விழிச்சிருக்கும். இரவுல நீ டைஜஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கும். இரவுல ஹார்மோன்கள் எல்லாமே சுரக்கும். இரவுல எல்லாத்துக்குமே தயாரா இருக்கும். நோய் எதிர்ப்பு திறன் எல்லாமே தயாரா இருக்கும். பகல்ல அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறும். இது சரி கிடையாது நம்முடைய மனிதர்கள் பொறுத்தளவுக்கு. விலங்குகள்ல ஒரு சில விலங்குகளுக்கு இது சரி. இப்ப பூனையா நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா பூனைக்கு ஓகே, இரவுலதான் அது வேட்டையாடி சாப்பிடக்கூடிய விலங்கு. அதோடைய சர்க்கேடியன் ரிதம் வேற மாதிரி இருக்கு. அப்ப அதனாலதான் பகல் நேரத்துல நம்ம முழிச்சிருக்கணும். பகல் நேரத்துல கண்கள் வழியா அதிக சூரிய ஒளி, சூரிய வெளிச்சத்தை கொடுக்கணும். இதுதான் முதல் விதி. இதுதான் நம்ம சர்க்கேடியன் ரிதத்தை சரி பண்ணக்கூடிய முதல் விஷயம். எவ்வளவு நம்ம பகல் நேரத்துல வெளிச்சத்தை, பகல் வெளிச்சம், இந்த சூரிய வெளிச்சத்தை கண்கள் வழியா நம்ம கொடுக்குறோமோ, நம்ம விண்டோஸ் எல்லாமே ஓபன் பண்ணி வைக்கணும். வெயில்ல எவ்வளவு போக முடியுமோ போகணும். காலைல எந்திரிச்சோடனே சூரியனை பார்க்கணும். உதிக்கிற சூரியன் 1 மணி நேரத்துக்குள்ள பார்க்கணும். காலை வெளிச்சத்துல வெயில்ல கொஞ்ச நேரம் இருக்கணும். இதெல்லாமே செய்யறது சர்க்கேடியன் ரிதத்தை திரும்ப கொண்டு வரும். அதே மாதிரி ஈவினிங் ஆயிட்டா நம்ம அறையில நம்ம வேலைகள் எல்லாமே இருட்டுல செய்யக்கூடிய வேலைகள், கம்மியான வெளிச்சத்துல செய்யக்கூடிய வேலைகளாவே செய்யணும். இரவு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல இரவு உணவு முடிச்சிடணும். அப்ப சூரியனை ஒட்டி இருக்கிற நம்முடைய உடல் சர்க்கேடியன் ரிதம் சரியா இருக்கும். எண்டோகிரைன் சிஸ்டம் முழுமையாக சரியாக இருக்கும். இது ஒண்ணாவது. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது, நம்ம உடல், இந்த உடல்ல நரம்புகள், இரத்த நாளங்கள், இரத்த நாளங்கள்ல வெயின்ஸ், அதுக்கு அடுத்தது வெயின்ஸ் அப்படின்றது கெட்ட ரத்தம், அதை கொண்டு போகக்கூடியது. ஆர்டரிஸ் அப்படின்றது நல்ல ரத்தம் கொண்டு போகக்கூடியது. இது எல்லாமே நம்ம உடல்ல எல்லா பாகங்கள்லயுமே இருக்கு. இது நம்முடைய எனர்ஜி பாடி, சக்தி உடல்ல பாக்குறப்ப நாடிகள் ஓடுது. அப்ப இந்த நாடிகளுக்கு பேரு மெரிடியன். இந்த மெரிடியன்ல நீர்மமா, தண்ணீர் மாதிரி தான் உயிர் சக்தி ஓடும். அப்ப அது எல்லாமே இந்த மயோபேஷியா, இந்த மயோபேஷியாக்குள்ளதான் இது எல்லாமே போகும். மயோபேஷியா தான் இது எல்லாமே கனெக்ட் பண்ணி இருக்கு. அப்ப இந்த நாடிகள் எல்லாமே இருக்கு.
இந்த நாடிகள் தான் உடல்ல பிராண சக்தியை கொண்டு போகுது. இந்த நாடிகள் 12 பிரிச்சிருக்கிறோம். 12ல இருந்து 14 நாடிகள், 12 ராஜ உறுப்புகள், மொத்தம் 14 மெரிடியன்ஸ். இதுல ஸ்பேஸ் அந்த 12லயுமே பஞ்சமகாபூதங்களா பிரிக்கிறப்ப 5 பஞ்சமகாபூதங்கள். இதுல ஆகாயம் அப்படின்றதுதான் முழுமையான எண்டோகிரைன் சிஸ்டத்தையே கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. கல்லீரல் இதோடைய ராஜ உறுப்பு. கல்லீரல் தான் எண்டோகிரைன் சிஸ்டத்தையே தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கும். இதுதான் ரகசியம். கல்லீரலை பலமா வச்சிருக்கிறப்ப, கல்லீரல் யாருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ எந்த ஒரு எண்டோகிரைன் சிஸ்டம் ஹார்மோன் சார்ந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது, ஸ்ட்ராங்கா இருக்கும். யாருக்காவது கல்லீரல் என்னென்ன வேலைகள் செய்யும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து யாருக்காவது ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கம்பேர் பண்ணி பாருங்க, கல்லீரல் வீக்கா தான் இருக்கும். கல்லீரல் என்னென்ன ஃபங்க்ஷனை பண்ணும்? கல்லீரல் முதல்ல டைஜஸ்ட் பண்ணும். கல்லீரல் சிறு குடல் இதுல பித்த நீரை வெளியேற்றும். பித்தப்பையில விட்டு அதை கான்சென்ட்ரேட் பண்ணி பித்த நீர்ல வெளியேற்றும். இது போட்டு இந்த கொழுப்பு எல்லாத்தையுமே டைஜஸ்ட் பண்ணும். ஃபேட் எல்லாத்தையுமே டைஜஸ்ட் பண்ணும். இந்த ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ணி ஃபேட் எப்படி இருக்கும், அந்த பைல் எப்படி இருக்கும்னா வளவளப்போட இருக்கும். அப்ப அது மலம் எளிமையா கழியும். அந்த வளவளப்பு தான் தேவை. நீங்க லூப்ரிகன்ட் எடுத்துக்கிறீங்க, சோத்துக்கத்தால எடுத்துக்கிறீங்க, வளவளப்பு தன்மையுடைய வாழைப்பழம் எடுத்துக்கிறீங்க, அதெல்லாம் சாப்பிட்டாதான் மோஷன் போகுது அப்படின்னா கல்லீரல் பலமா இல்லை. கல்லீரல் பலமா இருந்துச்சுன்னா அந்த வளவளப்புடைய திரவத்தை கல்லீரையே சுரக்கும், பைல அதுவே சுரக்கும். அது சுரக்கல அப்படின்னு அர்த்தம். அப்ப இது ஒண்ணு, டைஜஸ்ட் பண்றது கல்லீரலுடைய வேலை. ரெண்டாவது, கண்கள். கண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கும், கண்ணுல எரிச்சல் இருக்காது, கண்ணுல எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்காது, கண்ணு பிரகாசமா இருக்கும். கண்ணு மத்த ஒருத்தருடைய கண்ணை பார்த்து பேச முடியும், கண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கும். அடிக்கடி கண்ணு அங்க இங்க திருப்பிட்டே இருக்க மாட்டாங்க, ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. இது ரெண்டாவது. மூணாவது, படுத்த உடனே டைம் எடுத்துக்காம உடனே தூக்கத்துல வரும். கல்லீரல் அதை கட்டுப்படுத்தும். மூணாவது, ரத்தத்துல நச்சுக்கள் இருக்காது. கல்லீரல் ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப அந்த நச்சுக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றிரும். அப்படி வெளியேற்றிட்டு இருக்கிறப்ப நம்ம யூரின்லயும் சரி, மோஷன்லயும் சரி, வேற வேலையும் சரி, பேட் ஸ்மெல் எல்லாமே வராது. நாலாவது, கோபம் அடிக்கடி வருது, அடிக்கடி இரிட்டேட்டடா இருக்காங்க அப்படின்னா கல்லீரல் வீக்கா இருக்குன்னு அர்த்தம். கல்லீரல் ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப எப்பயுமே எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க, பலமா இருப்பாங்க. அஞ்சாவது, நம்முடைய தசை பகுதிகளை எல்லாத்தையுமே கல்லீரல் தான் கட்டுப்படுத்துது. கல்லீரல் ஏகப்பட்ட என்சைம்களை சுரக்குது. அந்த என்சைம் தான் நம்ம மசில்ஸ்க்கு தேவையான சத்துக்கள், இதை எல்லாத்தையுமே பிரேக் டவுன் பண்ணி கொண்டு போய் அந்த மசில்ஸ்ல கொண்டு போய் சேர்க்கும். அப்ப மசில்ஸ் எல்லாமே வீக்கா இருக்கும். அவங்க அப்பப்போ உடம்பு எல்லாமே வலிக்குது, உடம்புல நம்ம கை அமுக்கி விடணும், கால் அமுக்கி விடணும், இல்ல உடம்பு எப்பயுமே சோர்வா இருக்கிறது, மசில் எல்லாமே வீக்கா இருக்கிறது, குடல் இறங்கிக்கிறது, கர்ப்பப்பை கீழே இறங்கிக்கிறது, ஷோல்டர் கீழே இறங்கிக்கிறது, அப்ப எல்லாமே கல்லீரல் வீக்கா இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாமே கல்லீரல் செய்யக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். சரி, இப்ப தைராய்டுக்கு யாராவது மருந்து எடுத்துட்டு இருக்காங்க, ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை யாருக்காவது இருக்கு அப்படின்னா அவங்ககிட்ட போய் கேள்விகள் கேளுங்க. உங்களுக்கு கண் சார்ந்த தொந்தரவு இருக்கா? கண்ணாடி போட்டிருக்கீங்களா? போட்டிருக்காங்க. டைஜஷன் எப்படி இருக்கு? மோஷனே போக மாட்டேங்குது. அப்ப தொடர்பு படுத்தி பாருங்க. எல்லா ஹார்மோன் ரிலேட்டட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் கல்லீரல் வீக்கா தான் இருக்கும். கல்லீரல் அப்ப பலப்படுத்துறப்ப ஹார்மோன் சம்பந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும், தன்னாலேயே சரியாகும். அப்ப கல்லீரல் எதுக்காக முதல்ல வீக் ஆகுது? கல்லீரல் ஏன் முத வீக் ஆகுது அப்படின்னா, கல்லீரல் தன்னைத்தானே பலப்படுத்திக்கிற நேரம், தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற நேரம், கல்லீரலுடைய துணை உறுப்பு பித்தப்பை 11 to 3 இதுதான் அக்கூஸ்பேஸ் ரெக்கவரி டைம். இந்த நேரத்துல நம்ம படுத்து தூக்கத்தில் இருக்கணும், ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப யாரா இருந்தாலும் கல்லீரல் ஸ்ட்ராங்கா இருக்கும், பலமாயிரும். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். செஞ்சு பாருங்க, ஒரு 3 நாள்ல ரிசல்ட் தெரியும். சிம்பிளா இருக்கும், ஆனா இதுதான் இயற்கையுடைய விதி. அப்ப இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம படுத்த உடனே கொஞ்ச நேரத்துக்கு டிரான்ஸ் ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் ஆல்பா ஸ்டேஜ், அதுக்கு அடுத்தது தீட்டா ஸ்டேஜுக்கு போவோம்.
அதுக்கு அடுத்துதான் டெல்டா. டெல்டான்றது தான் தூக்கம். படுத்த உடனே பார்த்தா யாரு படுத்தாலும் அவங்க படுத்த உடனே அவங்க கண்ணை பாருங்க, கண்ணு இங்க இங்க அங்க இங்க அசைஞ்சுட்டே இருக்கும். அதுக்கு பேரு ரெம் ஸ்லீப், ரேபிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப். அப்ப இந்த நிலையில இருக்கிறப்ப கல்லீரல் உடல் தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறது. கல்லீரலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்காது, பித்தப்பைக்கு தேவையான ஆற்றல் கிடைக்காது. அப்ப படுக்கிற நேரம் எப்ப இருக்கணும்னா மேக்சிமம் 9 to 9:30 மணிக்குள்ள படுத்துடணும். அப்படி படுத்துட்டா கொஞ்ச நேரத்துக்கு ரெம் ஸ்லீப் இருக்கும். அதுக்கு அடுத்து போறது நான் ரேபிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப். அப்ப கண்கள்ல இந்த கருவிழியில அசைவு இருக்காது எதுவுமே. அப்ப இந்த நேரத்துலதான் தன்னைத்தானே அது பலப்படுத்திக்கும், தன்னைத்தானே அது சரி பண்ணிக்கிற நேரம் ஒதுக்கி சரியாக தொடங்கும். பித்தப்பை சரியாகும். ஆழமான தூக்கத்துல இருக்கிறப்ப கல்லீரலும் தன்னைத்தானே சரி பண்ணி ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு அடுத்து 3 மணி வரை இந்த நேரம். 3 மணிக்கு அப்புறம் எப்ப முழிப்பு வருதோ, எப்ப தூக்கம் கலையுதோ அப்ப எந்திரிக்கிறப்ப கல்லீரல் பலமா இருக்கும். ராஜ உறுப்பு கல்லீரல். கல்லீரல் ஸ்ட்ராங்கா இருந்தா மீதி எல்லா உறுப்புகளை அதுவே பார்த்துக்கும். அதான் கிங்கு. கிங்கு ராஜா சரியா இருந்தாரு அப்படின்னா ராஜா தன்னுடைய மக்களை எல்லாரையுமே சரியா பார்த்துக்குவாரு. ராஜாக்கே நோய் வந்துருச்சு, ராஜாவே படுத்துட்டாரு அப்படின்னா யாரு பார்த்துக்குவா அந்த ஊர்ல? போர் வந்தது அப்படின்னா ஈஸியா அந்த நாடு போயிடும், அந்த மக்கள் எல்லாமே இறந்து போயிடுவாங்க. அப்ப ராஜா அப்படின்றது நம்ம உடல்ல கல்லீரல் தான். கல்லீரலை ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும்னா இந்த 9 to 9:30 இந்த நேரத்துல கண்டிப்பா படுக்கணும். சரி, இப்ப அடுத்தது மூன்றாவது விஷயம் ஹார்மோன் அப்படின்னு பாக்குறப்ப இந்த ஹார்மோன்ஸ்ல ஓவரால் ஹெல்த்தை வெளியே காட்டுறது எப்பயுமே 2 ஹார்மோன்கள். ஆண்களுக்கு இது டெஸ்டாஸ்டிரான், பெண்கள் சம்பந்தப்பட்ட ஹார்மோன்ஸ் இருக்கு. இது ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரான். இது எல்லாமே பெண்கள் ரிலேட்டடான ஹார்மோன்ஸ். அப்ப இந்த ஹார்மோன் 2மே சரியா இருக்கிறப்ப ஓவரால் ஹெல்த் சரியா இருக்குன்றது மேக்சிமம் நம்ம இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்க இதை சரி பண்றதுக்கு பதிலா அந்த டெஸ்டோஸ்டிரானை மட்டும் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வேலையை பாருங்க. ஃபீமேல்ஸ்க்கு ஃபீமேல் ஹார்மோன் சரி பண்றதுக்கான ஆரோக்கியமான முறைகள், ரெஸ்ட், ரிலாக்ஸேஷன், அதை எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க, பார்த்தாங்க. அப்படி இருக்கிறப்ப இது 2 சரியா இருக்கும். இது 2 சரியா இருக்கிறப்ப உடல் எல்லாமே தயார் நிலையில இருக்கும், உடல் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும். இப்போ இந்த டெஸ்டோஸ்டிரான் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. இது நம்ம பாரம்பரிய உடல் பயிற்சிகள். அதுக்கடுத்தது காம்படிஷன், போட்டி போடுறது. போட்டிகள் அங்கங்க நடக்கும். விளையாட்டு போட்டிகள், சுமை தூக்குற போட்டிகள், குஸ்தி போட்டி, இந்த போட்டிகள் எல்லாமே நடக்கும். போட்டிகள்ல டெஸ்டோஸ்டிரான் அளவு அதிகமாகும். அந்த மாதிரி போட்டிகள் எங்கேயுமே இல்லை. போட்டிகள் இருக்கிறப்ப இப்ப வீடியோ கேம் சார்ந்த போட்டிகள், இது மாதிரியான போட்டிகள் எல்லாமே இருக்கிறப்ப அது இதை டெஸ்டோஸ்டிரானை இன்க்ரீஸ் பண்றது, பிசிக்கலா என்கேஜ் பண்ணும். அப்போதான் அது இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அது மாதிரியான போட்டிகள் திரும்ப நம்ம கொண்டு வரணும். டெஸ்டோஸ்டிரான் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வழிமுறைகள் தொடர்ச்சியாக தேடி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஓவரால் ஹெல்த் சரியா இருக்கணும்னா இதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி பண்றப்பயே மேக்சிமம் சீராக இருக்கும், சரியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ஃபீமேல்ஸ்க்குன்னு பாக்குறப்ப எப்பயுமே பீரியட்ஸ் சரியா இருந்தது அப்படின்னாலே ஹார்மோன் சிஸ்டம் சரியா இருக்கு, 75% அது சரியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதில் தவறு வரப்ப ஹார்மோன் சிஸ்டம் சீரா இல்லை அப்படின்றது அர்த்தம். அப்ப அதுக்காக நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, பீரியட்ஸ் நேரத்துல எந்த வேலையும் செய்யக்கூடாது, ரிலாக்ஸா கொடுத்துடணும், ரெஸ்ட் கொடுத்துடணும் அப்படின்ட்டு அந்த நாட்கள் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. அந்த நாட்கள்ல சமைக்கிற வேலை இருந்தாலும் சரி, எந்த வேலை இருந்தாலும் சரி, மற்றவங்க பார்த்துக்கணும், நீங்க ரெஸ்ட்லயே இருங்க. அது மகிழ்ச்சியான செய்தியா இருந்தது. அதுக்கு அடுத்து நோயை உருவாக்குறதுக்காக என்னுடைய யோசனை உருவாக்குறதுக்காக எந்த நேரமும் வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. எப்படி நம்ம சிகரெட் விளம்பரத்துக்கு சொன்னோம் அது மாதிரி. அப்ப அந்த நேரத்துல ரெஸ்ட் கொடுக்காம இருக்கிறப்ப உடல்
பலகீனமாகும், உடல்ல கழிவுகள் சரியாக வெளியேறாது. அதே போல நம்ம இந்த ஜீரண மண்டலம் அதை பத்தி சொல்றப்ப ஆசன வாயு வழியா எப்பயுமே உஷ்ணம் வெளியேற்றிட்டே இருக்கும், காற்று வெளியேறிட்டே இருக்கும். நம்முடைய கவனம் இல்லாமையும் நம்முடைய கான்சியஸ்னஸ் இல்லாமையும் அது வெளியேறிட்டே தான் இருக்கும் எப்பொழுதுமே. அதே போல இந்த நாட்கள்ல பிறப்புறுப்பு வழியாக உஷ்ணம் வெளியேறிட்டே இருக்கும், ஹீட் எல்லாமே வெளியேறிட்டே இருக்கும். அப்ப இந்த ஹீட் வெளியேறிட்டே இருக்கிறப்ப இந்த பிளாஸ்டிக் சார்ந்த பொருட்கள், பிளாஸ்டிக் சானிட்டரி நாப்கின், காற்று போக முடியாத இயற்கை அல்லாத சானிட்டரி நாப்கின், அது தடை செய்யும். அந்த ஹீட் வெளியே போகாம அதை தடை செய்யும். அப்போ உடல்ல ஹீட் இன்க்ரீஸ் ஆகும், கழிவுகள் சரியா வெளியேறாது. அப்ப இது பிரச்சனைகளை உண்டாக்கும். அதுக்கு அடுத்தது அந்த நாட்கள்ல உடலை குளிர்ச்சி செய்யக்கூடாது, குளிக்க கூடாது. குளிக்காம இருக்கிறப்ப கழிவுகள் முறையா வேலை செய்யும், முறையா வெளியேறும். இயற்கை மருத்துவம் சார்ந்த இயற்கை ஸ்பீச் கொடுக்கறவங்க அவங்களுடைய மேக்சிமம் ஃபீட்பேக் இதை சார்ந்தது. வெறும் ஹீலர் பாஸ்கர் ஐயா டீம்ல இருக்கிறவங்க, எனக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே மேக்சிமம் ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ், கர்ப்பப்பை நீர் கட்டி, அதை விட பெரிய தொந்தரவுகள், இர்ரெகுலர் பீரியட்ஸ், அந்த நாள்ல குளிக்காம ரெஸ்ட்ல இருக்கிறப்ப அது எல்லாமே வெளியேறத பார்த்தாங்க. அந்த ஃபீட்பேக் தான் நிறைய பேர் சொல்றாங்க. அப்ப குளிக்காம இருக்கணும், இதுதான் நேச்சருடைய ரூல். சரி, அடுத்தது 4வது உணவு. உணவு அப்படின்றப்ப நம்முடைய ஹார்மோனை பாதிக்கக்கூடிய உணவுகள் இதை எல்லாத்தையுமே தவிர்த்துடணும். இப்போ வரைக்கும் நம்ம பேசினது கிளியரா இருக்குங்களாமா? வாய்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. சாட்ல போட சொல்லணுமா என்ன சொல்லுங்க ஐயா? கிளியரா இருக்குது. கிளியரா இருக்கு இல்லையா? ஓகேங்க. ஆமா, ஆமாங்க ஐயா. சரி, ஓகேங்க, நான் அப்ப கண்டினியூ பண்றேன். 4வது உணவு. சாட்ல போட சொல்லுவாங்க ஐயா, அவங்க எதுவும்னா வேண்டாம்ல. இல்லைங்கம்மா, கடைசியா இப்ப உங்களுக்கு கிளியரா இருக்கிறப்ப அது எல்லாருக்குமே கிளியரா தானே இருக்கும். கிளியரா ஐயா இருக்குது. கிளியரா தானே இருக்கு, கிளியரா தான் இருக்கு. ஓகேங்க, சரி. 4வது விஷயம், ஹார்மோன்ஸை பாதிக்கக்கூடிய உணவுகள் இதை எல்லாத்தையுமே தவிர்த்துடணும். ஹார்மோன்ஸை பாதிக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னா ஜெனட்டிக்கா மாடிஃபை பண்ண உணவுகள். இப்ப பொதுவாவே நம்ம பால் சார்ந்த பொருட்கள், மிருகங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய உணவுகள் எடுத்துக்கூடாது. பால் சார்ந்த பொருட்கள். அப்ப இதை எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுதி உண்டுன்றது சொன்னோம். எடுத்துக்கவே கூடாது அப்படின்றது இல்ல. உடல் பயிற்சி பண்ணும், உடலுடைய தன்மை அந்த அளவுக்கு வச்சுக்கணும். இப்படி இருக்கிறப்பையும் பாலுன்னு பாக்குறப்ப நாட்டு பசும்பால் தான் எடுத்துக்கணும். சரி, நாட்டு பசும்பாலுக்கும் மற்ற பாலுக்கும் என்ன வித்தியாசம்? மற்ற மாட்டு பாலுக்கும் என்ன வித்தியாசம்? சரி, இப்ப சிங்கம் அப்படின்றது வேற, சிங்கத்தையும் புலியவும் ரெண்டோட ஜீனையும் ஒன்னா சேர்த்து உருவாக்குன மிருகம் வேற. ரெண்டுமே வெவ்வேறு மிருகம். இது சிங்கம்னு சொன்னா ரெண்டுமே சிங்கம் தான் சொன்னா ஒத்துக்க முடியாது. இப்ப இந்த மாடு இருக்கு இல்லையா, மாடு 2 லிட்டர் பால் கொடுக்கும், நாட்டு பசு மாடு. பன்னி அப்படின்றது நிறைய பால் கொடுக்கும். பன்னி ஒரு 10 லிட்டருக்கு மேலேயே பால் கொடுக்கும். அப்படி இருக்கிறப்ப என்ன செஞ்சாங்க, இந்த பன்னியுடைய லாக்டேட்டிங் ஜீன் இதை எடுத்து மாட்டுக்கு செலுத்தி ரெண்டுமே சேர்ந்து ஒரு உயிரினம் உருவாச்சு. அந்த உயிரினம் பேரு ஜெர்சி ஹோலிஸ்டின். இது எல்லாமே பால் அதிகமா கொடுக்கும், பாக்குறதுக்கு மாடு மாதிரி இருக்கும். அப்ப இதுல இருந்து வரக்கூடிய பால் நம்ம எடுத்துக்கூடாது. யோகால உணவு முறை, இதுக்கு பேரு மித்தாகாரம். இந்த மித்தாகாரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம எந்த உணவு எடுத்துக்கிறோமோ அந்த உணவுடைய தன்மை நம்ம உடல்ல வரும். வாழைப்பழம் எடுத்துக்கிறோம், வாழை பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியா அதை ரீப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப நமக்கு ரீப்ரொடக்ஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கடுத்தது
மாதுளை பழம் ஒரு வேலையை செய்யும். அதுக்கு அடுத்தது வெண்டிக்காய் வளவளப்பு தன்மையோட இருக்கும். மூளையும் பாத்தீங்கன்னா வளவளப்பு தன்மையோட தான் இருக்கும். வாயில இருந்து மலக்குடல் வரைக்கும் மியூக்கஸ் லேயர் வளவளப்பு தன்மை இருக்கும். இதை அதிகரிக்கும். அதனாலதான் வெண்டைக்காய் மூளை ஆற்றலுக்கு நல்லதுன்றது சொல்றதுக்கு நினைவாற்றல் அப்புறம் மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க. சளி பிரச்சனை இருக்கிறப்ப, ஆஸ்துமா இருக்கிறப்ப வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது? சளி இருக்கு, ஏற்கனவே வாழைப்பழம் வளவளப்பு தன்மையோட இருக்கு. நீங்க ஒப்பிட்டு பாருங்க. அப்ப அந்த நேரத்துல சோத்துக்கத்தாலையும் சாப்பிடக்கூடாது, சளி தொந்தரவு இருக்கிறப்ப. வெண்டிக்காயும் எடுக்கக்கூடாது. சளியை அதிகப்படுத்துற எந்த உணவும் எடுத்துக்கூடாது. எல்லாமே வளவளப்பு தன்மையோட இருக்கும். அப்ப எந்த உணவை எடுத்துக்கிறோமோ அதோடைய தன்மை நம்ம உடலுக்கு வரும். ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் நம்ம மண்ணில் போட்டு அது திரும்ப செடியா முளைக்குது அப்படின்னா அது நல்ல பொருள். அது இயற்கையில எல்லா பொருளும் அப்படிதான் இருக்கும். எல்லா உயிரினங்களும் ரீப்ரொடியூஸ் பண்ணும், அந்த தன்மையில இருக்கும். அதை கெடுத்தி ஒரு உணவு அப்படின்ற பேர்ல ஒரு விஷயத்த கொடுத்து அதை நம்ம சாப்பிடும்போது, நம்ம சாப்பிடுற உணவு அந்த விதைய நம்ம கீழே போட்டு அது ஒரு மரமா முளைக்கல, செடியா முளைக்கல அப்படின்னா நம்மளுடைய உடல்ல அது போய் உடலுடைய செட்டிங்ஸ் இதை மாற்றும், சிஸ்டத்தை மாத்தி அதுடைய தன்மை நம்ம உடலுக்குள்ள வரும். நான்வெஜ் ஒரு மிருகத்துடைய உணவு எடுத்துக்கிறப்ப அதுடைய தன்மை நம்ம உடலுக்கு வரும். அப்ப எந்த உணவு எடுத்துக்கிறோமோ அந்த உணவுடைய தன்மை நம்ம உடலுக்கு வரும். அப்ப இந்த பால் எடுத்துக்கிறப்ப இது ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணும். ஹார்மோன்ஸ் டிஸ்டர்ப் பண்றது மட்டும் இல்லாம நம்ம டயபிட்டிஸ் பாக்குறப்ப அது டைஜஸ்டிவ் சிஸ்டத்திலேயே வரும், எண்டோகிரைன் சிஸ்டத்திலேயே வரும்னு சொன்னோம். அப்ப இந்த பால் குடிக்கிறப்ப இதுல இருக்கிற புரோட்டீன், இந்த புரதம் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம கணையத்தை தாக்கும். கணையத்தை டைரக்டா தாக்காது. இந்த புரதம் ரத்தத்துக்குள்ள வரும். ரத்தத்துக்குள்ள வந்துட்டு ஒரு இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் இதை ப்ரொடியூஸ் பண்ணும். அது ரத்தத்தின் வெள்ளை அணுக்கள் பேன்கிரியாஸை தாக்கும். இது எப்படி அப்படின்றது பெரிய ப்ராசஸ். இது டாக்டர் பிஎம் ஹெக்டே பால் பத்தி நீங்க மில்க் ஏ சைலண்ட் கில்லர் அப்படின்ற புக் இருக்கு, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் உங்க பேர் அனுப்பிச்சு இந்த புக்கு வேணும் அப்படின்னு போடுங்க. நான் அந்த புக்கு உங்களுக்கு ஃப்ரீயாவே அனுப்புறேன். அந்த புக்கு எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். நம்முடைய சேனல் கியூர் வயா நேச்சர் கேர், இந்த சேனல்ல இந்த 21 விஷயங்கள் என்சிஆர் அப்படின்ற பேர்ல பேசியிருக்கிறேன். அதையும் பாருங்க. அதுல இயற்கையுடைய விதிகள், எளிமையா எப்படி உடல் தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறது அப்படின்றது எல்லாமே ஜென்ரல் டாபிக்ஸ், பேசிக் இருக்கும். இப்ப நம்ம சொல்றது எல்லாமே சிஸ்டம் பை சிஸ்டம் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ பேசிக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும், அது எல்லாமே அதுல இருக்கும். இந்த உணவுல பால் சார்ந்த பொருட்கள், இப்ப பாலுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கலாம்னா தேங்காய், அதை மிக்சியில போட்டு அரைச்சு வடிகட்டி அதை அப்படியே பச்சையா எடுத்துக்கலாம். ஏலக்காய் தூள், நாட்டு சர்க்கரை இதெல்லாமே சேர்த்து பாதாம் அரைச்சு அதுடைய பால் எடுத்துக்கலாம். ஆனா சோயா இதை எடுத்துக்கூடாது. சோயா பால் எடுத்துக்கூடாது. சோயா எடுத்துக்கூடாது. ஆண்கள் எல்லாருமே எடுத்துக்கூடாது. ஸ்வீட் கார்ன் எடுக்கக்கூடாது, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. தக்காளியுடைய கதையும் வேற. தக்காளி அது தவளையுடைய தோல், அதோடைய கொழுப்பும் இதுவும் சேர்ந்து வந்தது தக்காளி. மேக்சிமம் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நாட்டு விதைகள், நாட்டு ரக காய்கறிகள், நாட்டு விதை வாங்கி நம்ம மாடி தோட்டமோ இல்லை ஏதாவது இடம் இருந்தது அப்படின்னா அதுல நம்ம காய்கறிகள் போட்டு வளர்த்து எடுத்துக்கிறது பெஸ்ட். ஏன் பெஸ்ட் அந்த வேலையை செய்யணும்னா, இப்ப எல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கே 10 வயசு 11 வயசுல கேன்சர் வருது, கிட்னி ஃபெயிலியர் வருது. இப்ப நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நாளைக்கு நல்லா இருக்கும், ஒரு வருஷம் கழிச்சு நல்லா இருக்கும் அப்படின்றது கிடையாது. எந்த அளவுக்கு நல்லது நம்ம நாலேஜுக்கு வந்தோடனே அதை செய்ய முடியுமோ அதை கண்டினியூ பண்ணணும். அப்ப நாட்டு ரக விதைகள் நிறைய இடங்கள்ல இப்ப இயற்கை விவசாயிகள் சந்தை நடக்குது. வானகம் நம்மாழ்வார் ஐயா உருவாக்கின இடம், அந்த இடம். அதுக்கடுத்தது இன்னும் நிறைய இடங்கள் இதுக்குன்ட்டே இருக்கு. அங்கெல்லாம் போய் கேட்கிறப்ப நாட்டு விதைகள் நமக்கு கிடைக்கும். சூலூர்ல செஞ்சோலை இருக்கு, திண்டுக்கல் மகிழ்வனம் இருக்கு. இது மாதிரி நிறைய இருக்கு. தொடர்புல வந்தோம் அப்படின்னா
இயற்கையா நாட்டு விதைகள் சேகரிக்கிறதே வேலையா நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இயற்கை விவசாயத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் இயற்கை விவசாயம் வாலண்டியரிங் நம்ம ஒரு 50 நாள் பண்றப்ப எல்லா வேலையும் நம்மளால செய்ய முடியும். 12th லீவு 10th லீவு ஒரு 50 டேஸ் இயற்கை விவசாயம் வாலண்டியரிங் பண்றப்ப டைம் மேனேஜ்மெண்ட் டிசிப்ளின் எல்லாமே நம்ம உடலுக்கு வரும், எல்லாமே நம்ம மைண்டுக்கு வரும். எப்பயுமே கவனமே இல்லாம இருக்கிறது கவனிப்பு திறன் இன்க்ரீஸ் ஆயிரும். பியூர் நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும். அப்ப நாட்டு விதைகள் சேகரிச்சு நாட்டு காய்கறிகள் அதை உணவுல சேர்த்துக்கணும். நாட்டு ரக அரிசிகள், பாரம்பரிய மில்லட்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். சுரப்பிகள் இது 5வது சொல்றேன். இப்ப சுரப்பிகள் இது லிக்விட் நீர். தண்ணீர் சரியா எடுத்துக்காம இருக்கிறப்ப, தண்ணி சரியா குடிக்கல, உடலுக்கு இந்த அளவுக்கு தண்ணீர் தேவை இருக்கு, ஆனா தண்ணீர் குடிக்காம இருக்கிறப்ப சுரப்பிகள் சரியா சுரக்காது. ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், தாகம் இருக்கு, தாகம் எடுத்தும் தண்ணி குடிக்கல, வேலையிலேயே இருக்கும் அப்படின்றப்ப ஹார்மோன் கண்டிப்பா கெட்டு போகும். எப்பொழுதுமே காலைல எந்திரிச்ச உடனே தண்ணீர் குடிக்கணும். முதல்ல இரவு முழுக்க தண்ணீர் போகவே இல்லை உடல்ல, எந்திரிச்ச உடனே தண்ணீர் குடிக்கணும். அதுக்கு அடுத்தது மலம் கழிச்சு முடியுது, வெளியே வரோம், அப்ப உடல்ல தண்ணீர் தேவை இருக்கு, தண்ணீர் அப்ப குடிக்கணும். தண்ணீர் குடிக்கிறதுன்றது தண்ணீர் உதட்டுல வச்சு சிப் பை சிப் குடிக்கணும். அப்படி குடிக்கிறப்ப அளவு நமக்கே தெரியும். உதட்டுல வச்சு தண்ணீர் குடிக்கிறோம், ஒரு மடக்கு குடிக்கிறப்பே போதும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம நிப்பாட்டிடலாம். தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணீர் குடிச்சுக்கணும். அதுக்கடுத்து யூரின் போறோம், எப்பயுமே யூரின் போயிட்டு வந்த உடனே முதல்ல தண்ணீர் குடிக்கணும். யூரின் போயிட்டு வந்த உடனே அதுக்கு பக்கத்திலேயே தண்ணீர் செட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்ப அந்த பழக்கம் வரும். இரவு சாயந்தரத்துக்கு மேல கொஞ்சமா தண்ணி குடிக்கிறது கம்மி பண்ணிடணும். இரவு உணவு ஏன் எவ்வளவு சீக்கிரத்துல முடிக்க சொல்றோம் அப்படின்னா, நம்ம 11 to 3 இந்த நேரம் கல்லீரலை சரி செய்யக்கூடிய நேரம்னு பார்த்தோம். அப்ப இந்த நேரத்துல வயிற்றுல நம்ம ஜிஐடியில உணவு இருக்கிறப்ப அந்த கல்லீரல் ஜீரணிக்கிற வேலையை தான் செய்யும், உடல் ஜீரணிக்கிற வேலையை தான் செய்யும். அப்ப கல்லீரல் தானே பலப்படுத்திக்காது, சரி பண்ணிக்கிறாது. அப்ப இரவு உணவு 7:30 மணிக்கு முடிக்கிறப்ப, மேக்சிமம் 7:30 இந்த டயத்துக்கு முடிக்கிறப்ப 8:30 9:30 10:30க்குள்ள அதை டைஜஷன் பண்ணிடும். எளிமையான உணவுகள் எடுத்துக்கணும் இரவு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 11 o'clock 11 to 3 இந்த நேரம் உணவு வயிற்றுல இருக்காது, தன்னைத்தானே அது சரி செஞ்சு அது பலமா இருக்கும். அப்ப தண்ணீர் உடலுக்கு எப்பப்ப தேவையோ அப்ப எல்லாமே நம்ம தண்ணி குடிக்கணும். சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கிறாது, சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு, சாப்பிடுறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி தண்ணீர் குடிக்கணும். சாப்பிடுறதுக்கு தொடர்ச்சியா முன்னாடி தண்ணீர் குடிக்க கூடாது. 6வது விஷயம், முக்கியமான விஷயம், உடல் வெப்பம். இப்ப உடல் வெப்பம் இருக்கிறப்ப ஹார்மோன் சிஸ்டம் சீரா இருக்காது. நிறைய ஃபீட்பேக்ஸ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. வெறும் ஆயில் பாத் எடுக்கும் போது தைராய்டு சரியா இருக்குன்றாங்க. ஆயில் பாத் எடுக்கிறப்ப ஹார்மோன் சிஸ்டம் எல்லாமே சரியாகும். ஆயில் பாத்துன்றது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை செக்கு நல்லெண்ணெய் ஊத்தி, செக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் இருந்து அதுக்கப்புறம் குளிக்கணும். இதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸ் எல்லாம் கடைபிடிக்கிறது ஒரு நாள் செஞ்சா அது ஒரு நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல்ல ஒரு 3 நாள் படுத்து எல்லா அக்குபஞ்சர் சிகிச்சை எல்லா சிகிச்சை எடுத்ததுக்கு சமம். அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணும், அப்போதான் அதோடைய பலன்கள் எல்லாமே கிடைக்கும். இந்த ரூல்ஸ் எல்லாம் என்னன்றது நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். சரிங்க. அப்ப இந்த 6 விஷயங்கள் உடல் உஷ்ணம் இல்லாம பார்த்துக்கணும். இதுதான் 6வது. சரி, இப்ப இதுல ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேள்வி பதில் செஷன்ல அதை நீங்க கேட்டுக்கலாம். சரி, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த சிஸ்டத்துல நம்ம பார்க்கலாம்.